ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம்ஸ்டர் காம்பேக்ட். இந்த கேம்ஸ்டர் காம்பேக்டில் பார்த்தீங்கன்னா விட்ராயல் இதை பற்றி இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்துட்டுருக்கோம். இந்த விட்ரா நியூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்கணும், பொதுவாக ஒரு காமனாக என்னென்னலாம் வச்சுருக்கணுங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபெர்கார் இதை வந்து நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றுங்க. ஏன்னா அதுதான் மெயின். இந்த காயின்ஸ் அவ்வளோவா மெயின் கிடையாது, ஓகேவா? அண்ட் அகைன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் கிராண்ட் மாஸ்டர் லெவலையாவது வச்சுக்கோங்க. லார்டு உங்களால் போக முடிஞ்சுன்னா ஓகே, பட் இப்போ கிரியேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அது உங்களால் போக முடியுமான்னு தெரில. பட் அதுலேயும் போயிருக்காங்க. பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிராண்ட் மாஸ்டராவது வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட்டு இதுவும் பார்த்தீங்கன்னாவே நிறைய பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஃபில்டரேஷன் பண்ணி பார்க்கும்போது இன்வைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் ஃபெர்கார் எல்லாத்தையும் தான் மெயினாக பார்ப்பாங்க. அண்ட் அகெயின் ஏர் ட்ராப் வரும்போது ஒரு பெரிய இது காத்திருக்கு. என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிங்கன்னா, நம்மளுக்கு ஏர் ட்ராப் கொடுத்தோன்னே நம்ம நேராக அதை டான் வாலெட்டுக்கு மாற்றுவோம், டக்குன்னு விட்ரா பண்ணிடுவோம்னு நினைக்கிங்க. பட் ஆக்சுவலி இந்த பைனான்ஸ் மூலமாக தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சு நம்ம கிளிக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ நான் பினான்ஸ் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அவங்க தான் அதில் எல்லாமே எனக்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா? அண்டு அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் ஒரு சிலர் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறீங்க. அண்டு இப்போ நீங்கள் இந்த டான் வாலெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ணிக்கிங்களான்னு தெரியல. பட் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணும்போது டான் வந்து ஒரு ஃபீ அமௌண்ட் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு என்ன தான் இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை நம்ம ஃபாரின்லேருந்தே அமௌண்ட் இதானாலுமே ஒரு அமௌண்ட்டு எடுக்காங்கல்ல பேங்க்லேருந்து, அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டு இங்கே எடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்லேயே யாராவது டான் வாலெட் டான் காயின் யாராவது கொடுக்காங்க, கண்டிப்பாக அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 90 ஆர் 100 110 120 இந்த ரேஞ்சில் தான் நிறைய செல் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வாங்கலான்னு தான் இருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 0.5 இவ்வளோ காயினா இது மினிமம் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுனாலும் உங்களுக்கு அது ஒரு ஃபீ எடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு மெயினாக யூஸாக இருக்கும், ஓகேவா கைஸ்? அதனால் மறக்காமல் அதையும் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா உங்களால் வித்ட்ரா பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு தெரில. பட் நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே பார்க்கும்போதே 0.20 டாலர் கிட்டக்க போகுதுங்க மாதிரி சொல்கிறாங்க. பட் 0.27க்கு ஆவரேஜாக போகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கேம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க, ஓகேவா? அண்டு அந்த இது அதிகபட்சம் 0.9 டாலர் வரை போக கூட வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன், ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சும்மா பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி விடுங்க. அப்படினாலும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்று தானே. ஏன்னா இது சில பேர் என்ன நினைக்கிங்கன்னா, இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், பட் சில டைம் எனக்கு வந்து இப்படி கட் ஆகிடுது. இது நைட்டு வர இப்போ 8 ஹவர்ஸுக்கு பார்க்கும்போது 8 மணி நேரத்துக்கும் எனக்கு 8 எனக்கு 2 மில்லியன்னா 16 மில்லியன் எனக்கு ஆட் ஆகலை அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. பட் அந்த 16 மில்லியன் ஏன் ஆட் ஆகலைன்னா, ஒவ்வொரு 3 ஹவர்ஸுக்கும் இங்கே இது இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் வேணும் ஆஃப்லைன் அப் டு 3 ஹவர்ஸ் வரை தான் உங்களுக்கு இது உண்டு. அது வர உள்ளது தான் உங்களுக்கு காலைல மார்னிங் ஏறும். நானும் ஃபஸ்ட் தெரியாமல் இருந்தேன், பட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.